ஒரே ஒரு ப்ராம்ப்ட்ல கிரியேட் பண்ண வெப்சைட் முதல்ல குவாலிட்டியா இருக்குமா? அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்கும்ல. கிளையண்ட்லாம் அத லவ் பண்ணுவாங்களா? கிளையண்ட் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எஸ். நாங்க கிளையண்ட்டுக்கு டெலிவர் பண்ண ஒரு வெப்சைட்ட நான் காமிக்க போறேன். அதுவும் நம்மளோட விமான ஓஎஸ்ல. ஆல் இன் ஒன் மார்க்கெட்டிங் சிஸ்டம் மூலமா. இப்போ உங்களுக்கு இத நான் பிரசன்ட் பண்ணி காமிக்க போறேன். நேத்து நம்ம ஒரே ப்ராம்ப்ட்ல இ-காம் ஸ்டோர் ரெடி பண்ணோம். இன்னைக்கு அந்த மாதிரி ப்ராம்ப்ட்ல கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட்ட காமிக்க போறேன். இது இல்லாம லேண்டிங் பேஜஸும் நம்ம கிரியேட் பண்ணலாம். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளோட லீட் ஜென்ரேஷன்ல நம்ம நேத்து இ-காம பார்த்திருந்தோம். ஒரு ப்ராம்ப்ட்லயே நம்மளோட இ-காம் ப்ராடக்ட்ட நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ சைட்ஸ்க்கு போறேன். இது நாங்க எங்களோட கிளையண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ண மல்டிபிள் சைட்ஸ். இதுல ஒரு எக்ஸாம்பிள் சைட்ட உங்களுக்கு காமிக்கிறேன். எங்களோட கோச் லோகித்தோட வெப்சைட்ட தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல நாங்க அவருக்கு என்ன மாரியான அவுட்கம் குடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இந்த சைட்ட நாங்க ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மூலமாவே கிரியேட் பண்ணோம். நாங்க மேனுவலா எதுவுமே பண்ணல. ஸோ இதுதான் அவங்களோட வெல்னஸ் சென்டரோட எக்ஸாக்ட்டான ஒரு ஆன்லைன் வெப்சைட். இந்த வெப்சைட் எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இது எக்ஸலென்ட்டா மட்டும் இல்லாம ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். இவங்களோட கம்ப்ளீட் ஃபோட்டோஸ்ல இருந்து நான் ஃபோட்டோஸ் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுவரைக்கும் அவங்க எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே கேஸ் ஸ்டடீஸ் தான். கேஸ் ஸ்டடீஸ ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இது எவ்வளோ அழகா ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்திருக்கு பாருங்க. இதுல நாங்க நிறைய இமேஜஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி இமேஜஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இமேஜஸ் காமிக்க கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஹைலி எக்யூப்டு வெப்சைட்ட நம்ம ஒரு ப்ராம்ப்ட் மூலமாவே கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட விமான ஓஎஸ்ல. இந்த மாதிரி லேண்டிங் பேஜஸும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். நிறைய கிளையண்ட்ஸோட லேண்டிங் பேஜஸும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு கிளாட்ல ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ண போறோம். அத நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள கொண்டு வர போறோம். இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்? இந்த விஷயம் மட்டும் ஓப்பன் அப் ஆயிடுச்சுன்னா, கிளாட்ல இன்னும் சூப்பரான வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும்ல. அத நம்மளோட சாஃப்ட்வேர்க்குள்ளேயே கொண்டு வந்து நம்ம ஹோஸ்டிங் கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்னு இன்னும் எக்ஸைட்டிங்கான விஷயம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பிசினஸோட வெப்சைட், லேண்டிங் பேஜ் எல்லாம் இனிமேல் உங்க கையால நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் ஹைலி ப்ரொஃபஷனலா இருக்க போது. நீங்க மத்தவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்ல இங்க நீங்க ஜஸ்ட் 10ல 1 பங்கு தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இது என்னோட ஓப்பன் சேலஞ்சா இருக்க போது. ஸோ என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விமான ஓஎஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா.